Hello students, வணக்கம். Welcome to PSZ Chemistry channel for easy learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஹைட்ரஜன் சாப்டர்ல previous years questions வந்து செகண்ட் பார்ட் நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோல வந்து ஹைட்ரஜன் லெசன்ல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் 11 questions நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதனுடைய கண்டினியூவேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போறது. சோ இப்போ நம்ம question number 12ல இருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். Question number 12. Temporary hardness of water is due to the presence of. So temporary hardness வந்து எதனால வருது அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. So நம்ம லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து hardness of water வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். So hardness of water அப்படின்னா நம்ம ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹார்ட்னஸ் பார்க்குறோம். ஒன்று டெம்பரரி ஹார்ட்னஸ், இன்னொன்று பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் பார்க்குறோம். இதில் temporary hardness அப்படின்றது it is due to the presence of calcium bicarbonate and magnesium bicarbonate. அதே permanent hardness அப்படின்னா it is due to the presence of chlorides and sulfates of calcium and magnesium. So அதனால நம்ம வந்து calcium chloride, magnesium chloride, calcium sulfate, magnesium sulfate இந்த salts வந்து தண்ணியில இருந்தது அப்படின்னா that type of hardness we call it as permanent hardness. இப்போ இங்க நமக்கு क्वेश्चनல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா temporary hardness of water is due to the presence of. So temporary hardness எதனால வருது அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். calcium chloride and magnesium sulfate. So இது ரெண்டும் வந்து permanent hardness கூறியது. calcium sulfate and magnesium chloride. So இதுவும் வந்துட்டு நமக்கு permanent hardness. அடுத்தது potassium chloride and sodium sulfate. இது நம்மளுக்கு நம்ம ஹார்ட்னஸ்ல இந்த சால்ட்ஸ் படிக்கிறது இல்ல. அடுத்தது ஆப்ஷன் டி பார்த்தோம்னா calcium bicarbonate, magnesium bicarbonate. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். மேல இருக்கக்கூடிய calcium chloride, magnesium sulfate, calcium sulfate, magnesium chloride அப்படின்றது they are for permanent hardness. ஸோ அடுத்தது question number 13க்கு வரப்போறோம். question number 13 வந்துட்டு if percentage strength of hydrogen peroxide solution is 17%, then the volume strength of hydrogen peroxide solution will be. இங்க நம்மளுக்கு questionல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா percentage strength கொடுத்துட்டு volume strength calculate பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம வந்து இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தோம். நமக்கு வந்து questionல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோல நம்ம அந்த question டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். வால்யூம் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு பெர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த் கால்குலேட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இப்போ அதனுடைய ரிவர்ஸ் நமக்கு क्वेश्चनல பெர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க, வால்யூம் ஸ்ட்ரென்த் நம்ம கால்குலேட் பண்ண போறோம். ஸோ அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுத போறோம், அவ்வளோதான். ஸோ ஒரே ஃபார்முலா ஆனால் அப்ளிகேஷன் மட்டும் வேற. ஸோ இந்த இடத்துல நமக்கு கிவன் வந்து பெர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த், நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வால்யூம் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை கொஞ்சம் மாற்றி எழுதுவோம். இந்த ஃபார்முலாலேருந்து நமக்கு வால்யூம் ஸ்ட்ரென்த் வேணும். ஸோ வால்யூம் ஸ்ட்ரென்த் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இது வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 11.2 into 10 into percentage strength divided by 34. ஸோ ஒரே ஃபார்முலா தான், நம்ம ரெண்டு இடத்துல அதை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்கதை அப்ளை பண்ணுவோம். ஸோ கொஸ்டின்ல நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, percentage strength is equal to 17% கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இடத்துல percentage strengthக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், 17 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ 11.2 into 10 into 17 divided by 34. ஸோ இது வந்து அப்படியே இது 1 times, இது 2 times. ஸோ நம்ம இதை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா இது வந்து 112 by 2 which is equal to 56. வி வால்யூம் அப்படின்றதுனால நம்ம வி போட போகிறோம். இப்போ நம்ம ஆப்ஷனுக்கு வருவோம். நம்மளுக்கு ஆன்சர் வந்து 56V. இங்கே நம்ம ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். ஏ வந்து 28V, பி வந்து 36V, சி வந்து 56V, டி வந்து 65V. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து 56V, ஆப்ஷன் சி. ஸோ
ஃபார்முலா ஒன்று தான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த்துக்கும் வால்யூம் ஸ்ட்ரென்த்துக்கும் நம்ம ஒரே ஃபார்முலா, ஆனால் என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் அதை மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஃபார்முலா நீங்கள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு எது கேட்டாலும் அடுத்ததை யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். அடுத்தது 14th question. The normality of 20 volume hydrogen peroxide solution is. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நார்மாலிட்டியில் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா வால்யூம் ஸ்ட்ரென்த். ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ, இது அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், வேற எதுவும் கால்குலேஷன் போட தேவையில்ல. வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் 1N hydrogen peroxide is equal to 5.6 V. ஸோ இது வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சம்பந்தமான எல்லாம், அதாவது நார்மாலிட்டியில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். வால்யூம் ஸ்ட்ரென்த் ஆஃப் 1N hydrogen peroxide is equal to 5.6 V. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான வேல்யூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ கொஸ்டினுக்கு வருவோம். நார்மாலிட்டி ஆஃப் 20 வால்யூம் ஹைட்ரஜன் பெராக்சைட் சொல்யூஷன் இஸ். ஸோ நமக்கு வந்து எவ்வளோ வால்யூமுக்கு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா 20 வால்யூமுக்கு நார்மாலிட்டி எவ்வளோன்னு கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது 5.6 வால்யூம் வந்து 1 நார்மாலிட்டிக்குன்னா 20 வால்யூம் எவ்வளோ நார்மாலிட்டிக்கு. ஸோ சாதாரணமாக நம்ம வந்து ஒரு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான். 1Nக்கு 5.6 Vனா 20 Vக்கு எவ்வளோ N இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், X is equal to என்ன பண்ணுவோம், இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ X into 5.6 is equal to 20 into 1. Therefore X is equal to 20 by 5.6. அவ்வளோதான், மற்றபடி வேறு எந்த ஸ்டெப்போ எதுவும் போட வேண்டாம். இந்த வேல்யூவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 1N is equal to 5.6 V அப்படின்னா நமக்கு நார்மாலிட்டி கொடுத்து வால்யூம் கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம், அல்லது வால்யூம் கொடுத்து நார்மாலிட்டி கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்கலாம். ஸோ 20 divided by 5.6 is equal to 3.57 N நமக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து 3.57. இங்கே ஆப்ஷனில் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து 3.57 N. ஸோ நான் இந்த ப்ராப்ளம் மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். the normality of 20 வால்யூம் ஹைட்ரஜன் பெராக்சைட் சொல்யூஷன்ஸ். ஸோ நமக்கு வந்து வால்யூம் ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டு நார்மாலிட்டியில் கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. இப்போது நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது volume strength of 1N hydrogen peroxide is equal to 5.6 V. So 1Nக்கு 5.6 இருந்ததுன்னா 20 Vக்கு எவ்வளோ நார்மாலிட்டி இருக்க போகுது. ஸோ அப்படியே சும்மா சாதாரணமாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ அடுத்தது question number 15. At room temperature para-hydrogen. Option A, less stable than orthohydrogen. B, more stable than orthohydrogen. C, as stable as orthohydrogen. D, none of the above. So answer வந்து நம்ம ஏற்கனவே ortho parahydrogen டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆர்த்தோ அண்ட் பேராஹைட்ரஜன் அப்படின்றது நியூக்ளியஸ் ஸ்பின், மாலிகுலர் ஹைட்ரஜனில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு நியூக்ளியஸ்னுடைய ஸ்பின்னை பொறுத்து தான் ஆர்த்தோவா பேரோவா அப்படின்னு சொல்கிறோம். ஆர்த்தோ அப்படின்னா சேம் ஸ்பின் இருக்கணும், நியூக்ளியஸ் ரெண்டுத்துக்கும் சேம் ஸ்பின் இருந்ததுன்னா ஆர்த்தோ, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஸ்பின்ஸ் இருந்ததுன்னா அது வந்து பேராஹைட்ரஜன் அர்த்தம். ரூம் டெம்பரேச்சரில் ஆர்த்தோ ஹைட்ரஜன் வந்து ஹைலி ஸ்டேபிள், பேராஹைட்ரஜன் லெஸ் ஸ்டேபிள். ஆனால் டெம்பரேச்சரை நம்ம குறைக்கும் பொழுது அட் லோவர் டெம்பரேச்சர் ஆர்த்தோ இஸ் லெஸ் ஸ்டேபிள் அண்ட் பேரா இஸ் ஹைலி ஸ்டேபிள். இங்கே நமக்கு கொஸ்டின் வந்து அட் ரூம் டெம்பரேச்சர்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரூம் டெம்பரேச்சரில் பேராஹைட்ரஜன் எப்படி இருக்கும், ரூம் டெம்பரேச்சரில் பேராஹைட்ரஜன் இஸ் லெஸ் ஸ்டேபிள் தேன் ஆர்த்தோஹைட்ரஜன். அப்போது நம்மளுடைய ஆன்சர் வந்து எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. At room temperature, para-hydrogen is less stable than orthohydrogen. Option A தான் வந்துட்டு கரெக்டான ஆன்சர். அடுத்த question, ortho and para-hydrogen have option A, identical chemical properties but different physical properties. B, identical physical and chemical properties. C, identical physical properties but different chemical properties. D, different physical and chemical properties. So இது வந்துட்டு நமக்கு ஐசோடோப்ஸ் மாதிரி தான்.
ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன் ரெண்டுத்துலையுமே வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக இருக்க போகுது. ஏன்னா அவுட்டர் மோஸ்ட்ல எலக்ட்ரானோட அரேஞ்ச்மெண்ட் வந்து ஒன்னே தான், கான்ஃபிகரேஷன் ரெண்டுத்துக்கும் ஒன்று, ரெண்டுத்துலையுமே அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் நம்பர் ஒன்றுன்றதுனால கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சிமிலராக இருக்கும். ஆனால் எதில் வேரி ஆகும் அப்படின்னா ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் வேரி ஆகும். ஸோ அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் என்னவா இருக்கணும்? இந்த இடத்துல ஐடென்டிக்கல் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பட் டிஃப்ரெண்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன் நல்ல தரவா இருங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 17, சின் கேஸஸ். ஸோ சின் கேஸ்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வந்து ஆன்சர் உள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சின் கேஸை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்சர் வந்து டிக் பண்ணிக்கலாம். ஸோ சின் கேஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா வாட்டர் கேஸை நம்ம சின் கேஸ் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது சிந்தசிஸ் கேஸ், அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் சின் கேஸ். எதனால இந்த வாட்டர் கேஸ், சிந்தசிஸ் கேஸ், சின் கேஸ் அப்படின்னு பேர் வருது அப்படின்னா, இந்த கேஸை எதுக்காக அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம்னா ஹைட்ரோ கார்பன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து மெத்தனால் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் அதிகமான அளவில் யூஸ் ஆகுது. அதனால இந்த வாட்டர் கேஸை வந்து நம்ம சின் கேஸ் அல்லது சிந்தசிஸ் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வாட்டர் கேஸ் அப்படின்னா மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன், இந்த காம்பினேஷனை நம்ம வாட்டர் கேஸ் அல்லது சிந்தசிஸ் கேஸ் அல்லது சின் கேஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் மெத்தனால். இப்போ இந்த சிந்தசிஸ் கேஸ், அதாவது இந்த வாட்டர் கேஸை வந்து நம்ம கார்பன்ல இருந்து ப்ரிப்பேர் பண்றோம்னா, அதாவது கோல்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது, ஸோ கோல் when it is treated with steam, ஸ்டீமை வந்து இது ஸ்டீமை வந்து கோல்ல நம்ம பாஸ் பண்றோம் at 1270 கெல்வின்ல நமக்கு இந்த மிக்சர் கிடைக்கும், இந்த வாட்டர் கேஸ் மிக்சர் கிடைக்கும். ஸோ இந்த ரியாக்ஷனை நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாம்ல வாட் இஸ் கோல் கேசிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் அ மெத்தட் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் வாட்டர் கேஸ். ஸோ இந்த இடத்துல வாட்டர் கேஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்? when steam is passed over coal at a temperature of 1270 Kelvin, that type of reaction we call it as coal gasification அப்படின்னு பேர். அடுத்தது அதிகமான அளவில், ஸோ மெயினாக இது வந்து நம்ம எந்த இடத்துல நம்மளோட சாப்டரில் படிப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜனில் படிப்போம். ஸோ ஹைட்ரஜன் ப்ரிப்ரேஷனுக்கு வரும்பொழுது தான் நம்ம இந்த வாட்டர் கேஸ் பற்றி படிக்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த வாட்டர் கேஸில் இருந்து இந்த ஹைட்ரஜனை நம்ம பிரித்து எடுக்க போகிறோம். ஸோ இந்த காம்பினேஷன்லேருந்து ஹைட்ரஜனை நம்ம அதிகமாக பிரித்து எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மிக்சரை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்டீமில் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த வாட்டர் கேஸை நம்ம எதில் பாஸ் பண்ண போறோம் அப்படின்னா இதில் ஸ்டீம் பாஸ் பண்ணும் பொழுது இந்த வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு இந்த ஸ்டீமோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணும். ஸோ எவ்வளோ டெம்பரேச்சரில் ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா 673 கெல்வின்ல ரியாக்ட் பண்ண போது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுறோம்னா அயன் குரோமேட் யூஸ் பண்ணுறோம், Fe2CrO4 thrice. ஸோ இதை கேட்டலிஸ்டாக நம்ம யூஸ் பண்ணும் பொழுது இந்த ஸ்டீம் இந்த கார்பன் மோனாக்சைடோட சேர்ந்து கார்பன் மோனாக்சைடை கார்பன் டை ஆக்சைடாகவும் ஹைட்ரஜன் கேஸை நமக்கு லிபரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனுக்கு பேர் வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் பேர். ஸோ இதை நம்ம என்ன ரியாக்ஷன் சொல்றோம்? வாட்டர் கேஸ் ஷிஃப்ட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, ஹைட்ரஜன் நிறைய ஃபார்ம் ஆகும், ஆனா கூடவே எதுவும் வருது அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு வருது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம ரிமூவ் பண்ணினாதான் ஹைட்ரஜன் நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடை நம்ம எப்படி ரிமூவ் பண்றோம் அப்படின்னா இட் இஸ் ரிமூவ்டு பை ஸ்க்ரப்பிங் வித் sodium arsenite.
ஸோ NaAsO2 இதுக்கு பேரு சோடியம் ஆர்சனைட். இதோட இதை சேர்க்கும் பொழுது இது என்ன பண்ணுது, கார்பன் டை ஆக்சைடை தனியா நம்ம கிட்ட பிரிச்சு கொடுத்துருது. அடுத்தது क्वेश्चनக்கு வருவோம். क्वेश्चनல வெறுசா வந்துட்டு நமக்கு சின் கேஸ்னா என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ சின் கேஸ் அப்படின்றது இட் இஸ் அ மிக்ஸ்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஸோ இந்த இடத்துல எங்க காம்பினேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கார்பன் மோனாக்சைடு பிளஸ் ஹைட்ரஜன் ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ எப்பவுமே ஹைட்ரஜன் படிக்கும்போது இந்த வாட்டர் கேஸ் பத்தி நல்லா படிச்சுக்கணும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 18. Which of the following can produce hydrogen from water? ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து ஒரு 4 காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று வந்து ஹீட்டட் ஸ்டானிக் ஆக்சைடு, இன்னொன்று ஹீட்டட் அயன், இன்னொன்று ஹீட்டட் அலுமினியம் ஆக்சைடு, அடுத்தது ஹீட்டட் காப்பர் ஆக்சைடு. ஸோ இதில் வாட்டர் பாஸ் பண்ணும் பொழுது இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்டீமோ அல்லது வாட்டரோ ஆட் பண்ணும் பொழுது எது வந்து நம்மளுக்கு ஹைட்ரஜனை வெளியில் கொடுக்கும்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல கேட்ட கொஸ்டின் வந்து ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பார்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. இப்போ ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஹைட்ரஜன் நம்மளோட NCERT புக்ஸில் எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹீட்டட் அயனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த ரியாக்ஷனை பார்ப்போம். ஸோ அயனில் வந்து நம்ம ஸ்டீம் பாஸ் பண்ணுறோம். எவ்வளோ டெம்பரேச்சரில் அப்படின்னா 1223 1073 கெல்வின் டெம்பரேச்சரில் ஸ்டீம் அயனில் பாஸ் பண்ணும் பொழுது நமக்கு Fe3O4 ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் கிடைக்குது. இந்த ரியாக்ஷனுடைய ப்ராசஸ் பேர் வந்து லேன்ஸ் ப்ராசஸ் அல்லது ஸ்டீம் அயன் மெத்தட் அல்லது இந்த ஸ்பெசிஃபிக் ரியாக்ஷனை நம்ம கேஸிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்டீமை வந்து அயனில் அட் 1023 1073 கெல்வினுக்கு பாஸ் பண்ணும் பொழுது நமக்கு அயன் ஆக்சைடு Fe3O4ம் ஹைட்ரஜன் கேஸும் கிடைக்குது. இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ்க்கு பேர் லேன்ஸ் ப்ராசஸ் அல்லது ஸ்டீம் அயன் மெத்தட் சொல்லலாம் அல்லது கேஸிங் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஸ்டீம் வந்து டீகம்போஸ் ஆகுது. இது உடஞ்சி நமக்கு அயனை அயன் ஆக்சைடாக மாத்திட்டு ஹைட்ரஜன் கேஸ் வந்து வெளியில போகுது. இப்போ இந்த Fe3O4 நம்ம எப்படி ரிமூவ் பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் வேணும். அப்போ அதுல இருந்து இந்த Fe3O4 நம்ம ரிமூவ் பண்ணணும். இது நம்ம வந்து வாட்டர் கேஸோட ட்ரீட் பண்ணும் பொழுது, ஸோ இதில் நம்ம வாட்டர் கேஸ் ட்ரீட் பண்ணோம் அப்படின்னா இந்த வாட்டர் கேஸ் இந்த அயன் ஆக்சைடை அயனா ரெடியூஸ் பண்ணி நமக்கு கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல வாட்டர் கேஸ் அப்படின்றது கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனுடைய மிக்சர். நம்ம இப்போ Fe3O4 எடுத்துக்கிறோம். Fe3O4 இந்த வாட்டர் கேஸ்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு இதோட சேர்ந்து Fe பிளஸ் கார்பன் டை ஆக்சைடா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் Fe3O4ஓட கம்பைன் ஆகி நமக்கு அயனும் வாட்டர் மாலிக்யூலும் கிடைக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்ல வரக்கூடிய Fe3O4 நம்ம வாட்டர் கேஸ் யூஸ் பண்ணி அயன் ஆக்சைடில் இருக்கக்கூடிய அயனா ரெடியூஸ் பண்றோம். சரியா? ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரியாக்ஷன், லேன்ஸ் ப்ராசஸ். இதை தவிர்த்து நம்மளுக்கு வேற என்ன மெத்தட்ல எல்லாம் நம்ம ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துருவோம். ஸோ இதுல இருந்து வந்து ஹைட்ரஜன் ப்ரிப்பரேஷன், ஹைட்ரஜன் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்ம இதில் ஃபர்ஸ்ட் பார்த்துருக்கிறது இந்த லேன்ஸ் ப்ராசஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி வாட்டர் கேஸ்ல இருந்தும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைட்ரஜன் ப்ரிப்பேர் பண்ணலாம். இதை தவிர்த்து என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்று எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். ஸோ எலக்ட்ரோலைசிஸ் நம்ம எதை வச்சு எலக்ட்ரோலைசிஸ் பண்ண போறோம்னா அசிடிஃபைடு வாட்டரை எலக்ட்ரோலைசிஸ் பண்றோம் பை யூசிங் பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ்.
So இந்த process வந்து electrolysis process. So electrolysis of acidified water using platinum electrodes, hydrogen can be prepared. So இதனுடைய reaction பார்த்தோம் அப்படின்னா electrolysis அப்படின்னா நம்மளுக்கு வந்து anode cathode இருக்கும். ஏதோ ஒன்று ஆனோடுக்கு போக போகுது, ஒன்று வந்து கேத்தோடுக்கு போக போகுது. அதுலேருந்து கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்பொழுது, வாட்டர் எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும்பொழுது ஆனோடில் எது லிபரேட் ஆகுது, கேத்தோடில் எது லிபரேட் ஆகுதுன்னு கேட்பாங்க. ஸோ வாட்டர் எலக்ட்ரோலைசிஸ் ஆகும் பொழுது நமக்கு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கிடைக்குது. ஸோ இதில் ஆக்சிஜன் கேஸ் வந்து ஆனோடில் லிபரேட் ஆகும், ஹைட்ரஜன் கேஸ் வந்துட்டு கேத்தோட்ல லிபரேட் ஆகும். ஏன் அப்படி சொல்றோம்? இப்போ இது வந்து பிரியும் போது நம்மளுக்கு ஆக்சிஜன் எங்க போகுது, ஆக்சிஜன் வந்து 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா நேராக ஆனோட் பார்ட்டுக்கு போயிட்டு அது வந்து எலக்ட்ரானை ராடுக்கு ரிலீஸ் பண்ணிட்டு ஆக்சிஜன் கேஸா வெளியில போயிடும். H பிளஸ் எலக்ட்ரான் குறைவா இருக்கிறதுனால இது நேரா கேத்தோடுக்கு மூவ் ஆயிட்டு அந்த கேத்தோட்ல வரக்கூடிய எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஹைட்ரஜன் கேஸா லிபரேட் ஆயிடுது. ஸோ எலக்ட்ரோலைசிஸ்ல ஹைட்ரஜன் கேத்தோட்லையும் ஆக்சிஜன் ஆனோட்லையும் லிபரேட் ஆகும். இதை தவிர்த்து ஹைலி பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அதாவது ஹை பியூரிட்டி அப்படின்னு சொன்னோம்னா கிரேட்டர் தேன் 99.95% பியூரிட்டியோட ஹைட்ரஜன் நமக்கு வேணும் அப்படின்னா அதையும் நம்ம என்ன பண்ண போறோம், எலக்ட்ரோலைசிஸ் மூலமா தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ எதை எலக்ட்ரோலைஸ் பண்ண போறோம் அப்படின்னா எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் warm aqueous barium hydroxide solution. ஸோ இதில் நம்ம என்ன எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா யூசிங் நிக்கல் எலக்ட்ரோட்ஸ். ஸோ எலக்ட்ரோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அசிடிஃபைடு வாட்டர் எலக்ட்ரோலைசிஸில் நம்ம பிளாட்டினம் வந்து எலக்ட்ரோட்ஸாக எடுத்துக்கிறோம். ஹை பியூரிட்டி ஹைட்ரஜன் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து பேரியம் ஹைட்ராக்சைடு, வார்ம் ஆக்வஸ் பேரியம் ஹைட்ராக்சைடை எலக்ட்ரோலைசிஸ் பண்ணுறோம் யூசிங் நிக்கல் ஆஸ் எலக்ட்ரோட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன் வந்து போஷ் ப்ராசஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து என்சிஆர்டி புக்ஸில் இருக்கிறது தான், அதனால நம்ம தெரிஞ்சுக்குவோம். நம்மளுக்கு வந்து நீட் கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே என்சிஆர்டி புக்ஸை பேஸ் பண்ணி வர்றதுனால அதில் இருக்கக்கூடிய ஒன்று நம்ம வந்து படிச்சுக்க தான் வேணும். இப்போ இது வந்து எதை வந்து ஸ்டார்டிங் மெட்டீரியலாக நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா வாட்டர் கேஸை ஸ்டார்டிங் மெட்டீரியலாக எடுத்துக்கோம். ஸோ இந்த வாட்டர் கேஸில் இது வந்து வாட்டர் கேஸ், இந்த வாட்டர் கேஸில் நம்ம ஸ்டீம் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டீம் பாஸ் பண்ணுறோம் at 773 Kelvin in presence of catalyst. ஸோ இந்த இடத்துல நம்ம எதை வந்து கேட்டலிஸ்டாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா Fe2O3 plus Cr2O3. இங்கேயும் அயன் ஆக்சைடும் குரோமியம் ஆக்சைடையும் நம்ம கேட்டலிஸ்டாக யூஸ் பண்ணுறோம். 773 கெல்வின்ல நமக்கு கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடாகவும் ஹைட்ரஜன் கேஸ் தனியா வெளியில கிடைக்குது. இந்த ப்ராசஸ்க்கு பேரு போஷ் ப்ராசஸ். ஸோ இங்க வாட்டர் கேஸ்ல நம்ம ஸ்டீம் பாஸ் பண்றோம் at 773 Kelvin in presence of Fe2O3 and Cr2O3 as catalyst. We get carbon dioxide and hydrogen. அடுத்த லாஸ்ட் மெத்தட் நமக்கு ஈனோஸ் மெத்தட். ஸோ இந்த ஈனோஸ் மெத்தட்ல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அலுமினியம் மெட்டல் எடுத்து அதில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடும் வாட்டரும் ஆட் பண்றோம். ஸோ இதில் ரியாக்டன்ஸ் வந்து அலுமினியம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அண்ட் வாட்டர். இதில் இருக்கக்கூடிய இந்த அலுமினியம் பொட்டாசியம் எல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு பொட்டாசியம் அலுமினேட் கிடைக்கும், KAlO3. இது பேரு பொட்டாசியம் அலுமினேட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ நம்ம எத்தனை மெத்தட்ஸ்ல வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒன்று வாட்டர் கேஸ்ல இருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்றோம், அடுத்தது ஸ்டீமும் அயனும் சேர்த்து ஹீட் பண்ணும் பொழுது அந்த இடத்துல நம்மளுக்கு ஹைட்ரஜன் கிடைக்குது. 2 எலக்ட்ரோலைசிஸ் பார்த்துருக்கோம். ஒன்று எலக்ட்ரோலைசிஸ் ஆஃப் வாட்டர் யூசிங் பிளாட்டினம் எலக்ட்ரோட்ஸ்,
ஹை பியூரிட்டின்னு வரும்பொழுது ஸோ கொஸ்டின்ல வார்த்தையை பார்த்துக்கோங்க. ஹை பியூரிட்டின்னு இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வார்ம் ஆக்வஸ் பேரியம் ஹைட்ராக்சைடு யூசிங் நிக்கல் எலக்ட்ரோட்ஸ். அடுத்தது போஷ் ப்ராசஸ், இன்னொன்று யூனோ ப்ராசஸ். இந்த 5 மெத்தடும் நம்ம வந்து அதாவது 6 மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ 6 மெத்தட்ல நம்ம வந்து வாட்டரை ப்ரிப்பேர் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல கொஸ்டின் வரும்பொழுது விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் ப்ரொடியூஸ் ஹைட்ரஜன் ஃப்ரம் வாட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இந்த 4த்துல ஹீட்டட் அயன் மட்டும்தான் ப்ரிப்பரேஷன்ல படிச்சிருக்கோம். ஸோ ஹீட்டட் அயன் ஆன்சர். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 19 பார்ப்போம். விச் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. எது தப்பான ஸ்டேட்மெண்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். நம்ம ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். வாட்டர் கேஸ் இஸ் அ மிக்சர் ஆஃப் வாட்டர் வேப்பர் அண்ட் ஹைட்ரஜன். ஸோ வாட்டர் கேஸ் இப்போதான் நம்ம கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம். இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். ஸோ அப்போ இந்த இடத்துல கார்பன் மோனாக்சைடுக்கு பதிலாக வாட்டர் வேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். மீதி இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்குவோம். Natural gas consists of methane, ethane and gaseous hydrocarbon. இது correct. அடுத்தது water gas is a mixture of hydrogen and carbon monoxide. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது producer gas is a mixture of CO and nitrogen. So producer gas அப்படின்றது it is a mixture of carbon monoxide and nitrogen. So statement D யும் வந்து correct. அப்போ தப்பான ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் A. அடுத்தது question number 20. Which of the following statements about hydrogen is incorrect? So இங்க நம்மளுக்கு 4 ஹைட்ரஜன் பத்தின ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேக்குறாங்க. ஆப்ஷன் A, ஹைட்ரோனியம் அயான் H3O plus exist freely in solution. இது ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். So H3O plus அயான் வந்து ஃப்ரீ ஃபார்ம்ல அப்படியே நம்மளுக்கு சொல்யூஷன்ல எக்ஸிஸ்ட் ஆகும். அடுத்தது dihydrogen does not act as a reducing agent. So dihydrogen hydrogen molecule H2 அப்படின்றோம். அந்த H2 வந்து it does not act as a reducing agent ன்னு கொடுத்திருக்காங்க. So நம்ம வந்து position of hydrogen in periodic table எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஹைட்ரஜனை குரூப் 1 எலிமெண்டோட கம்பேர் பண்ணியிருப்போம். ஸோ குரூப் 1 எலிமெண்ட்ஸ் எல்லாமே தே ஆர் ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அதே மாதிரி ஹைட்ரஜனும் இஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட்னு அதில் படிச்சிருப்போம். ஸோ இந்த இடத்துல டைஹைட்ரஜன் டஸ் நாட் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ரெடியூசிங் ஏஜென்ட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக டைஹைட்ரஜன் ஆக்ட்ஸ் ஆஸ் அ ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். அப்போ இந்த ஆப்ஷன் பி வந்து தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ இது நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருவோம். ஹைட்ரஜன் ஹேஸ் 3 isotopes of which tritium is the most common. ஸோ நம்ம ஹைட்ரஜனுக்கு 3 isotopes படித்தோம். ஒன்று புரோட்டியம், ரெண்டாவது டியூட்டீரியம், மூணாவது ட்ரிட்டியம். இதில் காமன் எது அப்படின்னு பார்த்தோன்னா புரோட்டியம் தான் காமன். ரொம்ப ரேர் எது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரிட்டியம். ஸோ இந்த இடத்துல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மோஸ்ட் காமன் வந்து ட்ரிட்டியம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சியும் தப்பான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது டிக்கு வருவோம். ஹைட்ரஜன் நெவர் ஆக்ட்ஸ் அஸ் கேட்டயான் இன் அயானிக் சால்ட்ஸ். ஸோ ஹைட்ரஜன் கேட்டயானிக் அயானிக் சால்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சோடியம் ஹைட்ரைடு எடுத்துக்கிறோம். சோடியம் ஹைட்ரைடு அப்படின்றது அயனைஸ்டு ஃபார்முக்கு போகும்போது Na+H- போகும். அப்போ இந்த இடத்துல H- எப்போவுமே நமக்கு நெகட்டிவ் சார்ஜோட தான் இருக்கும். ஏன்னா ஹைட்ரைட்ஸ் அப்படின்னா அது எந்த மெட்டலோட சேர்ந்திருக்கும் அந்த மெட்டல்ல இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எதுக்கு போயிடும்னா ஹைட்ரஜனுக்கு போகும். அதனால ஹைட்ரஜன் எப்போதுமே ஒரு நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயானா இருக்கும் இன் கேஸ் ஆஃப் மெட்டல் ஹைட்ரைட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அயானிக் சால்ட்ஸ்ல இது எப்போதுமே என்ன அயானா தான் இருக்கும் அப்படின்னா ஆனயானா தான் இருக்குமே தவிர்த்து கேட்டையானா இருக்கவே இருக்காது. கேட்டையானா பாசிட்டிவ் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜோட மெட்டல் ஹைட்ரைட்ஸ்ல கிடையவே கிடையாது ஹைட்ரஜன். அதனால இது எப்போதுமே ஆனயானா தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஹைட்ரஜன் நெவர் ஆக்ட்ஸ் அஸ் கேட்டையான் இன் அயானிக் சால்ட்ஸ். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் 20க்கு நம்மளுக்கு 2 ஆன்சர் இருக்கு. கொஸ்டின் வந்து எது தப்பான ஸ்டேட்மெண்ட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பியும் தப்பான ஸ்டேட்மெண்ட் தான், ஆப்ஷன் சியும் தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டான ஆன்சர்.
Question number 21. The hydrides of the first elements in groups 15 to 17, namely ammonia, water and HF, hydrogen fluoride respectively, show abnormally high values for melting and boiling points. This is due to. So, நமக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த first elements of group 15 இருந்து 17 வரைக்கும் இருக்கக்கூடிய first elements நோடைய hydrides, அதாவது ammonia, அடுத்த 15ல வந்து அமோனியா, 16ல வந்து வாட்டர், 17ல வந்து ஹைட்ரஜன் ஃப்ளூரைட். இது எல்லாமே வந்து ஹையர் மெல்டிங் அண்ட் பாயிலிங் பாயிண்ட்ஸ் கொடுக்குது. ஏன், என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் 4 கொடுத்துருக்காங்க. எது வந்து கரெக்டான ரீசன் அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் சைஸ் ஆஃப் நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் ஃப்ளூரின். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா the ability to form extensive intermolecular hydrogen bonding. ஸோ நம்ம வந்து இது எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கக்கூடிய, பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய காம்பவுண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கிறதுனால யூஸ்வலாகவே இதனுடைய மெல்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஸோ 2 அமோனியாவுக்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். வாட்டர் மாலிக்யூல்ஸ் 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ்க்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஹெச்எஃப்க்கு நடுவில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். இந்த இடத்துல மூணாவது ஆப்ஷன் பார்த்தோன்னா the ability to form extensive intramolecular hydrogen bonding. இன்ட்ராமாலிகுல்னா வித்தின் த மாலிக்யூல்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குமானா கிடையாது. உள்ளுக்குள்ளே அமோனியா அதுக்குள்ளே ஹைட்ரஜன் பாண்டிங் கொடுக்காது. அமோனியாவுக்கும் இன்னொரு அமோனியாவுக்கும் தான் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஸோ அது வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் இருக்கும், இன்ட்ரா மாலிகுலர் கிடையாது. ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்டான ஆன்சர் இல்லை, ஏவும் கரெக்டான ஆன்சர் இல்லை. அடுத்தது எஃபெக்டிவ் வான் டெர் வால்ஸ் இன்ட்ராக்ஷன், அதுவும் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து எபிலிட்டி டு ஃபார்ம் எக்ஸ்டென்சிவ் இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். அடுத்தது question number 22. Water softening by Clark's method uses. So Clark's processல நம்ம வந்து water soften பண்றதுக்கு என்ன ஆட் பண்றோம் அப்படின்னு கேக்குறாங்க. So A வந்து sodium bicarbonate, B வந்து calcium hydroxide, C வந்து calcium bicarbonate, D வந்து sodium carbonate. So நம்ம hardness of water படிக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து படிச்சிருப்போம். டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட் வந்து கிளார்க்ஸ் மெத்தட். இதில் நம்ம லைம் ஆட் பண்ணுவோம். லைம் அப்படின்றது கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்ணுறோம். ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடை ஆட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆன்சர் மார்க் பண்ணிடுவோம். வாட்டர் சாஃபனிங் பை கிளார்க்ஸ் ப்ராசஸ் யூசஸ் ஆப்ஷன் பி கால்சியம் ஹைட்ராக்சைடு. இப்போ அந்த கிளார்க்ஸ் மெத்தடில் என்ன நடக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நம்ம வந்து கிளார்க்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கிளார்க்ஸ் மெத்தட். ஸோ இது மூலமாக நம்ம தண்ணியில் இருக்கக்கூடிய டெம்பரரி ஹார்ட்னஸை ரிமூவ் பண்ணுறோம். டெம்பரரி ஹார்ட்னஸ். ஸோ இதில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடை ஹார்ட் வாட்டரில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு நம்ம வந்து ஹார்ட் வாட்டரில் யூஸ் பண்ணுவோம். ஸோ டெம்பரரி ஹார்ட்னஸ் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம 2 சால்ட் பற்றி தான் பேச போகிறோம். ஒன்று கால்சியம் பைகார்பனேட், இன்னொன்று மெக்னீஷியம் பைகார்பனேட். இந்த 2 தான் நமக்கு தேவை. ஸோ நம்ம ரியாக்ஷன் எழுதுவோம். கால்சியம் பைகார்பனேட் நம்ம ஆட் பண்ணுற கால்சியம் ஹைட்ராக்சைடோடு சேரும் பொழுது நமக்கு கால்சியம் கார்பனேட்டும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தண்ணியில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் பைகார்பனேட் இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடோட சேரும்போது நான் ஃபர்ஸ்டே சொன்ன சாலிபிலிட்டி ப்ராடக்டை பொறுத்து தான் நம்மளுக்கு வந்து பிரிசிபிடேஷன் நடக்கும். அதாவது மெக்னீஷியம் கார்பனேட், மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும் அப்படின்னா மெக்னீஷியம் கார்பனேட்டினுடைய சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து ரொம்ப குறைவு. ஸோ யாருக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அதிகமாக இருக்குதோ அதுதான் பிரிசிபிடேஷன் அண்டர்கோ ஆகும். மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடுக்கு சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அதிகம் அப்படின்றதுனால தண்ணியில் அதுதான் பிரிசிபிடேட்டாக காமிக்குமே தவிர்த்து மெக்னீஷியம் கார்பனேட் தண்ணியில் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகாது. ஸோ இப்போ இந்த இடத்துல மெக்னீஷியம் பைகார்பனேட் இப்போ டைரெக்டாக என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடாக கன்வெர்ட் ஆகும். ஏன்னா அதனுடைய சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு பதிலாக மெக்னீஷியம் ஹைட்ராக்சைடு மேலே பிரிசிபிடேட்டாக ஃபார்ம் ஆகும். ப்ளஸ்
calcium carbonate plus water. So இதுதான் வந்து Clark's method. So சில சமயம் எங்கயாவது வந்து நம்மளுக்கு question கேக்குறாங்க, ஏன் இந்த இடத்துல calcium carbonate வந்து precipitate ஆகுது, இந்த இடத்துல நம்மளுக்கு magnesium hydroxide ஏன் precipitate ஆகுது அப்படின்னா reason வந்து solubility product பொறுத்தது. magnesium carbonate இனுடைய solubility product magnesium hydroxide இனுடைய solubility product விட ரொம்ப ரொம்ப குறைவு. So higher solubility product இருந்துச்சுன்னா precipitation takes place. அதனால தான் நம்மளுக்கு magnesium hydroxide precipitate ஆகுது. So இந்த question answer வந்து calcium hydroxide. அடுத்தது question number 23. assertion reason கொடுத்திருக்காங்க. So assertion வந்து permanent hardness of water is removed by treatment with washing soda. அது நம்ம ஒரு மெத்தட் படிச்சோம். வாஷிங் சோடா மூலமா வாஷிங் சோடா ஆட் பண்றதுனால தண்ணியில இருக்கக்கூடிய பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ரீசன் வாஷிங் சோடா ரியாக்ட்ஸ் வித் soluble calcium and magnesium chlorides and sulfates in hard water to form insoluble carbonates. கரெக்ட். ஸோ நம்ம அந்த ரியாக்ஷன் பார்த்தா நமக்கு புரியும். நம்ம வந்து இந்த இடத்துல by adding sodium carbonate அதாவது வாஷிங் சோடா இந்த மெத்தட் மூலமா நம்ம என்ன ஹார்ட்னஸ் ரிமூவ் பண்ண போறோம், பெர்மனன்ட் ஹார்ட்னஸ். ஸோ பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் அப்படின்றது நமக்கு 4 சால்ட் நமக்கு வரும். ஒன்று கால்சியம் குளோரைடு, மெக்னீசியம் குளோரைடு, கால்சியம் சல்ஃபேட், மெக்னீசியம் சல்ஃபேட். ஸோ இதை நம்ம வந்துட்டு எப்படி எடுத்துக்கலாம், இதை வந்து அப்படியே காமனாக எப்படி எடுத்துக்கலாம்னா MCl2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ M அப்படின்றது Ca2+ Mg2+ குறிக்குது. இந்த இடத்துல அதே மாதிரி இதை வந்து MSO4ன்னு எடுத்துக்கலாம். M அப்படின்றது கால்சியம் மெக்னீசியமாக குறிக்குது. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் MCl2 எடுத்துக்குவோம். அதாவது கால்சியம் குளோரைடோ அல்லது மெக்னீசியம் குளோரைடோ நம்ம ஆட் பண்ற சோடியம் கார்பனேட் கூட எப்படி ரியாக்ட் பண்ண போகுதுன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த NaCl சேர்ந்து என்னவா மாறிடும், NaCl மாறிடும். பிளஸ் இந்த MCO3யோட சேர்ந்து கார்பனேட்டா போயிடும். ஸோ இது வந்து நம்மளுக்கு தண்ணியில கரைஞ்சிருக்கும், சாலியபிள் ஃபார்ம்ல இருக்கும். இது நமக்கு மேல இன்சாலியபிள் ஃபார்ம்ல கிடைக்கும். சரியா? அதே மாதிரி MSO4 இங்க இருக்கக்கூடிய இந்த MSO4 அதே மாதிரி Na2CO3யோட சேரும் பொழுது இந்த Na2SO4 தனியா கிடைச்சிடும் நமக்கு, சோடியம் சல்ஃபேட் பிளஸ் MCO3. ஸோ இங்கேயும் இது என்ன ஃபார்முக்கு போயிடுது, இன்சாலியபிள் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்குது. சாலியபிளா இருக்கிறது இன்சாலியபிள் ஃபார்முக்கு போகுது. அப்ப நம்ம இந்த இடத்துல ரீசன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, வாஷிங் சோடா ரியாக்ட்ஸ் வித் சாலியபிள் கால்சியம் மெக்னீசியம் குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ். ஸோ தண்ணியில கரைஞ்சி இருக்கக்கூடிய கால்சியம் மெக்னீசியம் குளோரைட்ஸ் அண்ட் சல்ஃபேட்ஸ் இன் ஹார்ட் வாட்டர் டு ஃபார்ம் இன்சாலியபிள் கார்பனேட்ஸ். நமக்கு கடைசியா மேல அந்த தண்ணி மேல அப்படியே ஒயிட் கலர்ல மிதக்கும் இன்சாலியபிள் கார்பனேட்ஸா நமக்கு கிடைக்குது. ஸோ அசர்ஷனும் ரீசனும் கரெக்ட். ஸோ இஃப் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் ட்ரூ அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். ஸோ இந்த ரீசன் வந்து இதுக்கான கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது question number 24. When zeolite is treated with hard water, the sodium ions are exchanged with. So zeolite அப்படின்னா ion exchange methodல நம்ம resin பார்க்கிறோம். ஸோ zeolite அப்படின்றது hydrated sodium aluminum silicates. ஸோ இந்த இடத்துல இந்த சோடியம் வந்து லூஸ்லி பேக், ஏன்னா இது ஒரு போரஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு ரெசின். நல்ல பார்த்தோன்னா ஹோலா இருக்கும். அந்த ஹோல்ஸ்ல தான் போயிட்டு இந்த சோடியம் அயான்ஸ் போய் ஆக்குபை பண்ணியிருக்கோம். ஸோ தண்ணி அது மேல நம்ம வேகமா அந்த ரெசின் மேல அடிச்சு அனுப்பும்போது அந்த தண்ணியில இருக்கக்கூடிய அயான்ஸ், நம்மளுக்கு தண்ணியில என்ன அயான்ஸ் இருக்கும், Ca2+ Mg2+ அயான்ஸ் இந்த ரெசின்ல இருக்கக்கூடிய சோடியம் அயான்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்.
சரியா? ஸோ அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுனால தான் நம்ம தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த ஹார்ட்னஸை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ண முடியும். அப்போ ஜியோலைட்டில் இருக்கக்கூடிய சோடியம் தண்ணியில் இருக்கக்கூடிய Ca2+ அண்ட் Mg2+ அயான்ஸை ரீப்ளேஸ் பண்ணுறது. அப்போ நம்மளுக்கு ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? H+ கிடையாது, B வந்து H+ அண்ட் Ca2+ கிடையாது, C வந்து OH- அண்ட் Mg2+ கிடையாது, D வந்து Ca2+ அண்ட் Mg2+ அயான். ஸோ ஆப்ஷன் D தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜியோலைட்டில் சோடியம் அயான்ஸ் தண்ணியில் இருக்கக்கூடிய Ca2+ஐயும் Mg2+ அயான்ஸையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது. So question number 25. Zeolites used to soften hardness of water is. So இது ஒரு direct question. So zeolite அப்படின்றது it is hydrated sodium aluminum silicate. So sodium aluminum silicate நம்மளுக்கு எந்த ஆப்ஷன்ல இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் B, sodium aluminum silicate. அடுத்த question. The bond angle and dipole moment of water respectively are. So நம்மளுக்கு இந்த இடத்துல ரெண்டு வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று bond angle கேட்டிருக்காங்க, இன்னொன்று dipole moment கேட்டிருக்காங்க வாட்டருக்கு. ஸோ நமக்கு வந்து வாட்டர்னுடைய bond angle தெரியணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஓரளவுக்கு தெரியணும். ஸோ வாட்டர் H2O, ஆக்சிஜன் நடுவில் இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், இந்த பக்கம் ஒரு ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மேலே ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஸோ வாட்டர்னுடைய ஹைப்ரிடைசேஷன் sp3, இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பென்ட் ஷேப் அல்லது வி ஷேப். இப்போ இதில் இந்த பாண்ட் ஆங்கிள் வந்து எப்போவுமே எவ்வளோ இருக்கும்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு டெட்ராஹைட்ரல் ஆங்கிளில் வரணும். ஆனால் இது நம்மளுக்கு டெட்ராஹைட்ரலை விட எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஆங்கிள் வந்து குறைவாக போகும். ஸோ ஆங்கிளோட வேல்யூ வந்து 104.5 டிகிரிஸ். எதனால இது வந்து அந்த 109லேருந்து 104க்கு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன் மேலே ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் ஒன்னோட ஒன்று பக்கத்தில் இருக்காது. ஸோ எல்லாமே நெகட்டிவ் சார்ஜ்ன்றதுனால ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரிப்பல்ஷனை நம்ம என்னன்னு சொல்லணும்னா லோன் பேர் ரிப்பல்ஷன் சொல்லுவோம். ஸோ இது ரிப்பல் ஆகி எந்த அளவுக்கு இது ரெண்டோடைய ரிப்பல்ஷன் ஒன்று அஃபெக்ட் பண்ணாதான் அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும். டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகும்போது இப்படி இந்த பாண்ட் அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே வளைச்சி கீழே எடுத்துட்டு வரும். அதனால நம்மளுக்கு ஆங்கிள் வந்து 104.5 டிகிரிஸா குறைஞ்சு போயிடுது. சரியா? அப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் வந்து பாண்ட் ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும்? 104.5 டிகிரிஸ்ன்னு இருக்கணும். ஸோ ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர். டைபோல் மொமெண்ட் வந்து 1.84 டி. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டைபோல் மொமெண்ட் வந்து 1.84 டி ஞாபகம் வச்சுக்கணும். பாண்ட் ஆங்கிள் ஏன் வந்து 109க்கு பதிலாக 104 மாறுது அப்படின்றதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதனால அப்படின்னா ஆக்சிஜன் மேலே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு லோன் பேர்ஸும் ஒன்று ரிப்பல் பண்ணுறதுனால பாண்ட் ஆங்கிள் குறையுது. அடுத்தது question number 27. HOH bond angle in water is 104.5 degrees and not 109 degree 28 inches because of. இப்போதான் நம்ம அதுக்கு ரீசன் படித்தோம். ஏன் வந்து 109.28 இல்லாமல் 104.5 டிகிரிஸில் இருக்கு அப்படின்னா it is due to lone pair repulsion on ஆக்சிஜன் ஆட்டம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஆப்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒன்று பாண்ட் பேர் லோன் பேர் ரிப்பல்ஷன் டியூ டு ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் கிடையாது. அடுத்தது ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் ஆக்சிஜன் இல்லை. அடுத்தது லோன் பேர் ரிப்பல்ஷன். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். பாண்ட் ஆங்கிள் ஏன் குறையுது அப்படின்னா ஆக்சிஜனுக்கு மேலே இருக்கக்கூடிய ரெண்டு லோன் பேர்ஸும் ஒன்று ரிப்பல் பண்ணுறதுனால அந்த ரிப்பல்ஷன் காரணமாக பாண்ட் வந்து கீழே வளைஞ்சு போகுது. Question number 28. Commercial sample of H2O2 is labeled as 10V. Its strength is nearly. So நமக்கு வந்து given வந்து volume strength கொடுத்துருக்காங்க, percentage strength calculate பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன formula apply பண்ணுவோம்? Given வந்து volume strength. So percentage strength is equal to 34 into volume divided by 11.2 into 10. இது எதுக்கு? நமக்கு வந்து பர்சன்டேஜ் ஸ்ட்ரென்த்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? எவ்வளோ வால்யூம் கொடுத்துருக்காங்க? 10 வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் வந்து 10V கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ஃபார்முலாவில் என்ன எழுதுவோம்?
percentage strength is equal to 34 into volume divided by 11.2 into 10. So which is equal to 34 into volume வந்து 10B கொடுத்திருக்காங்க. 10 divided by 11.2 into 10. So 10 cancel ஆயிடும். இதை நம்ம divide பண்ணோம் அப்படின்னா நமக்கு வேல்யூ எவ்வளோ கிடைக்கும்? 3ன்னு கிடைக்கும். So நமக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 3. So ஒரே ஃபார்முலா தான் நம்ம மாற்றி மாற்றி அதே யூஸ் பண்ணிக்கணும். So last question number 29. In the reaction, so நமக்கு reaction கொடுத்திருக்காங்க 2FeSO4 plus H2SO4 plus H2O2 gives Fe2SO4 thrice plus 2H2O. The oxidizing agent is, so இந்த reactionல ஏதோ oxidizing agentன்னு கேட்குறாங்க. So நம்ம reactionனை எழுதிட்டு நம்ம வந்து oxidation number வந்து calculate பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு oxidizing agent எது reducing agent எதுன்னு calculate பண்ணிடலாம். reaction எழுதுவோம். FeSO4 plus H2SO4 plus H2O2 gives Fe2SO4 thrice plus H2O. இப்போ oxidation number நம்ம எல்லாத்துக்கும் calculate பண்ணுவோம். So இந்த இடத்துல Fe எழுதுவோம். இது வந்து SO4 அப்படியே whole 2 minus. அப்போ Fe வந்து என்னவா இருக்கும்? Fe2 plus இருக்கும். அதே மாதிரி இதுல வந்து இது அப்படியே SO4 2 minus, இது H வந்து plus 1. இது பெராக்சைடு, அதனால ஆக்சிஜனுக்கு -1, ஹைட்ரஜனுக்கு +1. இப்போ இந்த இடத்துல இதனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் SO4 கம்ப்ளீட்டா எவ்வளவு வரும்? 2 minus. இது வந்து 2x minus 3 into -2 -6 is equal to 0. Therefore 2x is equal to +6. X is equal to 6/2 which is equal to +3. So இந்த இடத்துல ஆக்சிடேஷன் நம்பர் Feக்கு +3. So இது வாட்டர்ன்றதுனால ஆக்சிஜனுக்கு -2, ஹைட்ரஜனுக்கு +1. இப்போ நம்ம வந்து செக் பண்ணுவோம். Fe2 plus எங்கேருந்து போயிருக்கு? 3+ மாறி இருக்கு. ஸோ இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் நம்பர், அதனால இது ஆக்சிடேஷன் அண்டர்கோ இருக்கு. ஸோ இது ஆக்சிடேஷன்னா இது நம்ம என்ன ஏஜென்ட்னு எடுத்துக்கலாம்? இதை ரெடியூசிங் ஏஜென்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்தது ஹைட்ரஜன்ல சேஞ்ச் இல்லை, SO4 2 minusல சேஞ்ச் இல்லை. ஆனால் ஆக்சிஜன் -1ல இருந்து எங்க போயிருக்கு அப்படின்னா -2. ஸோ -1ல இருந்து -2க்கு ஆக்சிடேஷன் நம்பர் குறைஞ்சிருக்கு. ஸோ இது ரிடக்ஷன் அண்டர்கோ ஆயிருக்கு. அப்போ இது என்ன ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணுது. ஸோ நமக்கு கொஸ்டின் படி என்ன கேட்டிருக்காங்க? இந்த ரியாக்ஷன்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இந்த ரியாக்ஷன்ல எது அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சிஜன். அதுதான் வந்து ரிடக்ஷன் அண்டர்கோ ஆயிருக்கு. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் சி, ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ஹைட்ரஜன் லெசனில் எல்லா கொஸ்டினும் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இதுக்கு முன்னாடி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.